கோவில்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர் மீது மாணவர் ஒருவர் ஆக்ரோஷமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிசி தர மறுத்ததால் மாணவர் அத்துமீறிய சம்பவத்தின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் தமிழ்துறை தலைவர் பேராசிரியை சந்தனமாரி என்பவர் பொறுப்பு முதல்வராக இருந்து வருகிறார். இந்நிலையில் கல்லூரியில் மண்ணியல் துறையில் பயின்று இடையில் நின்ற மனோஜ் என்ற மாணவர் தன்னுடைய கல்லூரி மாற்றுச் சான்றிதழை தருமாறு கேட்டுள்ளார். கல்லூரிக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை இருப்பதால் தற்போது தர முடியாது என்று கல்லூரி பேராசிரியை சந்தனமாரி கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மனோஜ் அவருடன் வாக்குவாதம் செய்தது மட்டுமின்றி அவரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு நின்றிருந்த உடற்கல்வி பிரிவு கௌரவ விரிவுரையாளர் பூபதிராஜன் என்பவர் அப்படியெல்லாம் பேராசிரியரிடம் பேசக்கூடாது என்று கூறி மனோஜை கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மனோஜ் அங்கிருந்த இரும்பு நாற்காலி ஒன்றை எடுத்து அவர் மீது வீசியிருக்கிறார். உடனே சுதாரித்துக் கொண்ட பூபதிராஜன் அதை தடுக்க முயன்றார். அதே சமயம் ஆவேசத்துடன் பாய்ந்து வந்த மனோஜ் அவர் மீது தாக்குதல் நடத்தியதில் பூபதிராஜனுக்கு காயம் ஏற்பட்டது. இதை கண்டு மிரண்டு போன அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் தாக்குதல் நடத்திய மாணவர் மனோஜை பிடித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர் மீது 4 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கல்லூரி வளாகத்தில் மாணவர் விரிவுரையாளர் மீது தாக்குதல் நடத்திய இந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது.